ஃபுல்லாவே வயல் தான். தண்ணி விடுற சத்தத்தை கொஞ்சம் எண்ணி பாருங்க. அதிசயத்தை கண்டுட்டோம். அதிசயம் மன்னிச்சு கொள்ளுங்க, ஒரு தப்பு நடந்து வச்சு. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்காரு. ஆமா, கண்ணு கட்டுற தூரம் ஃபுல்லாவே வயல் தான். அதாவது இங்க, அதாவது திண்டிவட்டை அப்படின்னு சொல்ற மாதிரி திண்டிவட்டையில ஏதோ ஒரு இடம் சொல்றாங்க, நாங்க கேட்டுட்டு சொல்றேன். சோ அப்படி ஒரு இடத்துல வயலுக்கு வந்திருக்கோம். வயல்ல எப்படி வயல் காணப்படுது, என்ன மாதிரி காணப்படுது அப்படின்னு நம்மளுடைய பிகைனியர்களுக்காக சொல்ல போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மழையெல்லாம் கிளம்பி பெஞ்சுதானி சில டைம் அது பேஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி கொஞ்சம் இதுதான் அந்த இடம் சொல்லுவாங்க. பாடியா பாடியான்னு சொன்னாங்க. இல்ல தங்குறதுக்காண்டி, அவங்க கால் பாக்குறதுக்காண்டி ஃபுல்லாவே நடுக்கடுக்கிற வரைக்கும் பயில் அங்கால குளம். இது எப்படின்னு சொன்னா, நான் பாத்துருக்கேன் சில இடங்கள்ல இந்த வரம்புன்றது சின்ன கடும் சின்னதா இருக்கும். வயலும் கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருக்கு. வயல் வரம்புகள்ல எல்லாம் கூடுதலா அந்த இது கட்டி என்ன செய்யல இது எனக்கும் தெரியலையே. இதுதான் இருக்கு எனக்கு தம்பி. தண்ணி விடுற சத்தத்தை கொஞ்சம் எண்ணி பாருங்க. எவ்வளவு அழகா இருக்கு நடிக்க. உண்மையாவே நிச்சயம் வாழ்றது அழகுதானே. ஆமா, வயலுக்கு பக்கத்துலயே அதாவது அதிசயத்தை கண்டுட்டோம். அதிசயம் அதாவது எனக்கு தெரியுமா இந்த உலகத்துல என்னால் இதுவரைக்கும் நான் என்ன பொறுத்தவரை நான் இந்த கண்டதே இல்லை. இது இந்த வெண்டிக்காயில பெருசு இது வெண்டிக்காய். இது வெண்டிக்காயோட சைஸே இதுதான். வாங்க காட்டுறேன், காட்டுறேன். இதெல்லாம் வெண்டிக்காய் மர சைஸ் வாங்க வேண்டாம். இது மரத்தோட சைஸ் இந்த புல்லாட அளவு கிடிக்கி. ஆமா, வெண்டிக்காய் அறுவடை செய்து விட்டார். வெண்டிக்காய் சமைக்கிறேன். டேஸ்டா இருக்கு. முன்னாடியில பெரிய வெண்டிக்காய் தான் நான் பாத்துருக்கேன். பெரிய வெண்டிக்காய் பாத்துருக்கேன். நல்ல வெண்டிக்காய் பாத்துருக்கேன். எப்படி ஒரு வெண்டிக்காய் நான் பார்த்ததே இல்லை. வெண்டிக்காயோட சைஸே எவ்வளவு தான் எப்படி செய்யுது அப்படிதான். பெரிய வெண்டிக்காய் பார்த்து காட்டுங்க. யா, அடுத்து என்னன்னு சொன்னா பைத்தங்காவும் இருக்கு. என்னடி வெண்டிக்காட மரமும் தெரியலடா. இந்த அந்த காலுக்குள்ள நீ பெருசு இதான் பெருசு. இதுதான் பெரிய சைஸ். பெருசுண்டா நான் கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். திகிரிவட்டை பவனக்குடா முருகன் வீதி ஏதோன்னு சொன்னேன். ஆமா, ரெண்டு சைடும் பாருங்க, ரெண்டு சைடுமே ஓடு. ஓ மை காட், வேற லெவல். வா, வாழ்ந்தா அப்படி ஒரு இடத்துல வாழ முடியும். கவலை எல்லாம் போதும். செருப்பு போட்டா வலிக்கும் போல இருக்கு. காலமோ சின்ன வயசுல எனக்கு குடிச்ச ஞாபகம் இருக்கு. இங்க வந்து குளிப்பாங்க போல. ஃபுல்லாவே வயலுக்கு நடுவுல ஒரு தண்ணி ஓடுது. சோ அதுக்கு நடுவுல தான் இப்போ நாங்க நின்றுட்டு இருக்கிறோம். எப்படி இருக்கு இந்த சொல்றதுமே வார்த்தையில அப்படிதான் சொல்லலாம். அவ்வளவு அழகா இருக்கு. நல்ல தெளிவு எப்படி சொல்ற கலங்கா நல்ல தெளிவா இருக்கு தண்ணி. ஊர் கோலம் அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் உனக்கு. சொர்க்கமே என்று அது நம்ம போவோம் ஊர் கோலம் அந்த பாட்டு ஞாபகம் இருக்கு. சத்தியமான சொல்றதுக்கு
வார்த்தையே இல்லை. உண்மையாவே எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ ஸ்ட்ரெஸ், எவ்வளவு நம்மளோட வாழ்க்கையில கஷ்டங்கள் இருந்தாலுமே இப்படி இடங்களுக்கு வந்தா எல்லாமே தானா மறந்து போயிடும். சொல்றது வார்த்தை ஃபுல்லாவே வளைச்சு பாயா நடுவுல தண்ணி ஓடுது. அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தெரியுத குளம் தெரியுதா தெரியல, அந்த தெரியுதா போக முடியாதவங்களுக்கு அந்த குளம் தான் பவனக்கூடா குளம். அதுக்கு அங்கால இருக்கிறது ஆறு. ஆறு நடுவில் வயல். இந்த வயலுக்கு அந்த குளத்துல தான் தண்ணி இருப்பாங்க. காத்தடிக்கும் போது சவுண்ட் சரி, இந்த செருப்பு கொஞ்சம் எடுத்து போல் கையில் தள்ளு. அது இப்போ இருந்து பார்ப்போமாங்க. செருப்பு போடே மனம் இல்லை. சரி சரி வாங்க கொக்கு. இது என்ன ஈக்குடி? இது யார வயல்? நம்மளா சொந்தக்காரர்கள். வாங்கள் வாங்கள். யானை எல்லாம் வருமோ, யானை காவல் காட்டுறதுக்காக இதுல இங்க நெருப்பெல்லாம் மூட்டிட்டு நைட்ல எப்படி இருக்குதுன்னு சமைச்சிட்டு இதுல தூங்கினா சாப்பிட்டுட்டு இதுல இருந்துட்டு ஐயோ காத்து சத்தம் நித்திர போகும். ஜானன்றே வெறும் தான் அடிக்கடி எல்லாம் வராது, எப்பயாவது இருந்துட்டு சில டைம் வரும். அதான் கதை வந்து சொன்னா ஃபுல்லாவே வரும். சாரி மேனேஜ் கொடுங்க, ஒரு தப்பு நடந்து வச்சேன்னு சொன்னா இதை பாலிவுட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, பரண அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்க மிகநீர்கள் அனைவரையும் உங்களுடைய பரனுக்கு வரவேற்கின்றோம். ஸோ பாருங்க யாரு கொடுத்து வைக்க முடியும், அதுக்கு என்ன தெரியும். ஐயோ மது மழை டைம்ல இருந்து அப்படி இருக்கும்னா லெவல் சட்டப்படி எத்தனை பரண் அடிக்கிறாங்க. அந்த ஒரு பரண் கட்டி கொண்டிருக்காங்க. அங்கால அந்த தெரியல தெரியும் நினைக்கிறேன், அது கட்டிட்டாங்க. வேற அங்கால இங்க கட்டிட்டாங்க. மிகைமீ நேர்கள் இப்ப பார்த்திருப்பீங்க. நாம வயல், வெண்டிக்காய், பரன், நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்மளுடைய பிஹைண்ட் மீ நேர்களுக்கு காட்டியிருந்தேன். ஆமா, இந்த வீடியோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சொன்னா அவ்வளவு இங்க நேர்ல வந்து பார்த்தா எங்களுக்கே பிடிச்சி போயிட்டு அப்ப உங்களுக்கு அப்படி இருக்கும். நாங்க நிறைய வயல்ல காட்டியிருக்கோம். ஸோ இன்னைக்கு தான் வயலுக்கு உள்ள இறங்கி வேலை செஞ்சு வீடியோ எடுத்திருக்கிறோம். ஸோ இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தரத்துக்கு நானும் டிலும் தயாராக இருக்கிறோம். ஆமா, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? நம்ம சேனலோட இணைந்திருக்கணும். முக்கியமா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, பெல் ஐகான் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லி இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். இதெல்லாம் நீங்க பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொன்னா நாங்க சொல்ல உங்களோட பொண்ணான கைகளை கொண்டு எல்லாமே செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் வீடியோ எல்லாம் உங்களோட தங்க கைகள் அதெல்லாம் செஞ்சு வச்சிங்கன்னு சொன்னா தான் எங்க சேனல் கொஞ்சம் முன்னேறும், எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவா இருக்கும். அதை மட்டும் வேணா உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங் தகவலை நாங்க தருவோம். ஆமா, அதுக்காக தான் சொல்றேன். இன்னும் ஒரு வீடியோல உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறும் நாங்கள் பிஹைண்ட் மீ பிரு. ஐயோ காத்து முடியும் போதே காத்து சில்ல நினைக்கிறேன். ஓகே கைஸ், பாய். இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிறோம். பாய்.